வணக்கம். வெல்கம் டு லேடிஸ் ஆப். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டெம்பிள் ஸ்டைல் ஒரு புளியோதரை ரெசிபி. இந்த புளியோதரைக்கு சேர்க்குற பொடிக்காக நான் நிறைய காம்பினேஷனில் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரெசிப்பியில் நான் கட்ட போகிற காம்பினேஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு கோயில் புளியோதரை டேஸ்ட்டில் இருக்குது. இப்போ அந்த பொடியோட ரெசிபி தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இந்த புளியோதரை செய்யறதுக்கு முதல்ல நம்ம ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். அடுத்து இந்த புளியோதரையில் சேர்க்க போகிற ஸ்பெஷலான பொடிக்கு தேவையான பொருட்கள்: தனியா ஒரு 4 டேபிள் ஸ்பூன், காஞ்ச மிளகாய் ஒரு 10 நம்பர், வெள்ளையெள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், மிளகு 2 டீஸ்பூன். இதையெல்லாம் நம்ம வறுத்து நல்லா பொடியாக்கி வச்சுக்கலாம். இந்த எலுமிச்சளவு புளியை திக்காக கரைச்சி வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை கொதிக்க வச்சிடலாம். ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துறேன். இது இந்த புளியோதரைக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். புளி கரைசல் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதை ஸ்டவ்வை நம்ம சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் போல் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வறுத்து பொடிக்க வேண்டிய பொருள்லாம் ரெடி பண்ணிடலாம். முதல்ல நம்ம மிளகு சேர்த்துடலாம். அடுத்து தனியா, காஞ்ச மிளகாய், இதெல்லாம் லேசாக வறுபட்டதும் நம்ம அந்த எள்ளில் சேர்த்துடலாம். எள்ளு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆற வச்சு மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு வானலியில் தேவையான அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து தாளிக்கும் போது புளிக்காய்ச்சலோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். பொதுவாக இந்த கலந்த சாதத்துக்கெலாம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சதும் 2 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை. இதெல்லாம் லேசாக சிவக்க ஆரம்பிச்சதும் நம்ம 4 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய் அதை கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அடுத்து பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், கடைசியாக கருவேப்பிலை. நம்ம கொதிக்க வச்ச புளி கரைசல் பாதி அளவுக்கு குறைஞ்சி நல்லா திக்காக இருக்குது. இதை நம்ம தாளிச்சதோடு இப்போ சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துடலாம். ஏற்கனவே புளி நல்லா கொதித்து சுண்டி இருக்குது, அதனால் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த நம்ம தாளித்த பொருளோட இந்த புளி கரைசல் நல்லா மிக்ஸ் ஆனால் போதும். பாருங்க, எண்ணெய் நல்லா மேலே மிதக்குது. இப்போ ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா நம்ம இதை கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வறுத்த பொருளெல்லாம் நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். புளி சாதம் கலர்றதுக்கு பச்சரிசி சாதம் ஒரு 2 கப் அளவு வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன். இது நல்லா ஆறி இருந்தால் தான் உங்களுக்கு கிளறும் போது சாதம் உடையாமல் இருக்கும். இப்போ இந்த புளி காய்ச்சலையும் வறுத்து பிடிச்ச இந்த பொடியும் தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்து கலரிக்கலாம். புளியோதரை சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் உங்களுக்கு இந்த டைமில் டேஸ்ட் பார்த்துட்டு கூட இன்னும் கொஞ்சம் பொடி ஆட் பண்ணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கோயிலில் கொடுக்குற புளியோதரை மாதிரியே இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.